ஒரு பைசா கூட வேலைக்கு போய் சம்பாதிக்காத ஒரு இல்லத்தரசியால வெறும் 3 வருஷத்துல 5 லட்சம் ரூபாய் சேமிக்க முடியுமா? ஐயோ, வீட்டு செலவுக்கே காசு பத்தல, இதுல 5 லட்சமாவது கத்திரிக்காவது அப்படின்னு நீங்க சலிச்சிக்கிறது எனக்கு கேக்குது. ஆனா தினமும் வெறும் 10 நிமிஷம் ஒதுக்கி இதுவரைக்கும் யாரும் சொல்லாத இந்த ஒரே ஒரு சுவாரஸ்யமான வித்தைய செஞ்சா அது கண்டிப்பா முடியும். அது என்ன வித்தை? வாங்க, கயல்விழியோட கதை வழியா பார்க்கலாம். சாதாரண நடுத்தரு குடும்பத்து இல்லத்தரசி. அவங்களோட புருஷன் அமுதன் மாசம் 30,000 ரூபாய் சம்பாதிக்கிறாரு. மாச கடைசில பார்த்தா, அடடா, சம்பளம் வந்த வழியும் தெரியல, போன வழியும் தெரியலே அப்படின்னு 2 பேரும் தலைய பிச்சுப்பாங்க. நடுவுல அவங்க பக்கத்து வீட்டு தோழி அகிலா வேற, கயல், இந்த சீப் அண்ட் பெஸ்ட் புடவைய பாத்தியா, வெறும் 2,000 ரூபாய் தான் அப்படின்னு வந்து ஆசைய கிளப்பி விட்டுட்டு போயிடுவா. கயல்விழிக்கும் ஆசைதான், நம்ம கிட்டயும் ஒரு 5 லட்சம் ரூபாய் கைமாத்தா இருந்தா பிள்ளையோட படிப்பு செலவுக்கோ இல்ல அவசர தேவைக்கோ யாரையும் எதிர்பார்க்காம இருக்கலாமேன்னு. ஆனா வேலைக்கு போகாம அது எப்படி சாத்தியம்? அப்பதான் கயல்விழி அந்த ஒரு விசித்திரமான முடிவை எடுத்தாங்க. கயல்விழி செஞ்ச அந்த முதல் விஷயம் தன் சமையலறையில 3 வித்தியாசமான பிளாஸ்டிக் டப்பாக்களை கொண்டு வந்து வெச்சதுதான். என்னது, பழங்காலத்துல நம்ம பாட்டிங்க அஞ்சர பெட்டியிலையும் அரிசி பானையிலையும் காசு ஒளிச்சு வைப்பாங்களே, அதே பழசான கதையா அப்படின்னு யோசிக்கிறீங்களா? நீங்க யோசிக்கிறது எனக்கு தெளிவாவே கேக்குது. ஆனா கண்டிப்பா இது அது இல்லவே இல்லைங்க. இதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய கணக்கே இருக்கு. சரி, வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற உங்ககிட்ட ஒரு கேள்வி கேக்குறேன். நாம தினமும் கடைக்கு போயிட்டு வரும்போது கையில் வர்ற அந்த 5 ரூபாய் 10 ரூபாய் சில்லறைகளை என்ன செய்வோம்? இது வெறும் சில்லறை காசுதானேன்னு சட்டப்பையில போடுவோம், டேபிள் மேல தூக்கி போடுவோம், இல்ல வீட்டுன் ஏதோ ஒரு மூலையில போட்டு வச்சு அப்படியே மறந்துடுவோம் இல்லையா? மாச கடைசியில பார்த்தா அந்த சில்லறை காசெல்லாம் எங்க போச்சுனே தெரியாது. ஆனா நம்ம கயல்விழி என்ன செஞ்சாங்க தெரியுமா? காய்கறி, பால், மளிகைன்னு எது வாங்கிட்டு வந்தாலும் மீதி வர்ற 5 ரூபாய் 10 ரூபாய், ஏன் 2 ரூபாய் சில்லறைய கூட தவறாம இந்த சிவப்பு டப்பால போட ஆரம்பிச்சாங்க. ஒரு நாளைக்கு 20 ரூபாய் சில்லறை சேர்ந்தா கூட ஒரு மாசத்துக்கு 600 ரூபாய் ஆச்சேன்னு கணக்கு போட்டாங்க. சின்ன சின்ன சில்லறை தான் நாளைக்கு பெரிய தொகையா மாறப்போகுதுங்கிறத உணர்ந்தாங்க. இதுதான் பட்ஜெட் மேனேஜ்மெண்ட். அமுதன் காய்கறி வாங்கவோ அல்லது மாச மளிகைக்குன்னு பணத்தை கையில கொடுக்கும்போது கயல்விழி போய் சும்மா கேக்குற விலைக்கு வாங்கிட்டு வரல. கொஞ்சம் புத்திசாலித்தனமா பேரும் பேசி மிச்சப்படுத்துவாங்க. அது மட்டுமில்லாம இந்த மாசம் மளிகையில 10% தேவையில்லாதத குறைப்போம்னு முடிவு பண்ணி அதுல மிச்சமாகிற அந்த 100-200 ரூபாய் தாள்களை எடுத்து அப்படியே இந்த மஞ்சள் டப்பால ஒழிச்சு பத்திரப்படுத்தினாங்க. பச்சை டப்பா, இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான பெட்டிங்க. நம்ம வாழ்க்கையில பாதி பணம் வீண் செலவா போறதே இந்த இடத்துல தான். பக்கத்து வீட்டு அகிலா ஓடி வந்து, கயல், இந்த ஆன்லைன் ஆப்ல ஆஃபர் போட்டிருக்காங்க பாரு, இந்த ஸ்நாக்ஸ் வாங்கலாம், இந்த அட்டைப்பெட்டி வாங்கலாம், இந்த அலங்கார பொருள் வாங்கலாம்னு ஆசைய கிளப்பி தூண்டும்போது கயல்விழி மனச ரொம்பவே கட்டுப்படுத்தினாங்க. வேண்டாங் கயல், இது உனக்கு இப்போதைக்கு அவசியமில்லாத செலவுன்னு சொல்லி அந்த பொருளோட விலை என்னவோ, உதாரணத்துக்கு 300 ரூபாய்னா அந்த 300 ரூபாய தன் சொந்த பணத்திலிருந்து எடுத்து அப்படியே இந்த பச்சடப்பால போட்டுடுவாங்க. கொஞ்சம் ஆழமா யோசிச்சு பாருங்க. நாம ஆசைப்பட்டு அப்புறம் புத்திசாலித்தனமா வேண்டான்னு தவிர்க்கிற ஒவ்வொரு வீண் செலவும் உண்மையிலேயே நம்ம பாக்கெட்ல மிச்சமாகிற நிஜமான லாபம் தானே. அந்த பணத்தை வீணா பொருளா மாத்தாம பணமாவே சேமிச்சாங்க கயல்விழி. ஆனா நிஜமான மேஜிக்கே இன்னும் வரலைங்க. வெறுமனே டப்பால காசு சேர்த்து வச்சா அது வெறும் காசா மட்டும்தான் இருக்கும். அது பணவீக்கத்துல தன் மதிப்பை இழந்துடும். மாச கடைசியில இந்த 3 டப்பாலையும் சேர்ற பணத்தை வச்சு கயல்விழி செஞ்ச அந்த 10 நிமிட ரகசிய டிஜிட்டல் வேலைதான் அவங்க குடும்பத்தோட தலையெழுத்தையே மாத்துச்சு. அது என்ன வேலைன்னு அடுத்த காட்சியில விளக்கமா பார்க்கலாமா? மதியம் வீட்டு வேலையெல்லாம் முடிஞ்சதும் வீட்ல இருக்கிறவங்க எல்லாம் டிவி சீரியல் பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம கயல்விழி என்ன செஞ்சாங்க தெரியுமா? தினமும் மதியம் 2 மணி அளவுக்கு தான் ஸ்மார்ட் போனை கையில எடுத்து சரியா 10 நிமிஷம் ஒதுக்குனாங்க. ஏன், போனை வச்சு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸோ இல்ல இன்ஸ்டா ரீல்ஸோ பார்த்து டைம் பாஸ் பண்ணாங்களா அப்படின்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா இல்லைங்க. அந்த 3 டப்பாலையும் சேர்த்து வச்ச காசை அப்படியே வச்சிருந்தா அது வளராது. நாளைக்கு பணவீக்கத்தால அதோட மதிப்பு குறைஞ்சதும்னு கயல்விழிக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் தினமும் அந்த 10 நிமிஷத்துல 3 முக்கியமான காரியங்களை செஞ்சாங்க. அது என்னென்னன்னு கொஞ்சம் விவரமா சொல்றேன், கவனமா கேளுங்க. 1.
டிஜிட்டல் கோல்ட், அதாவது டிஜிட்டல் தங்கம். முதல் டப்பாவான சிவப்பு டப்பால சேர்ந்த அந்த சில்லற பணத்தை வச்சு தான் போன்ல இருக்கிற பாதுகாப்பான ஆப் மூலம் டிஜிட்டல் தங்கம் வாங்க ஆரம்பிச்சாங்க. நம்மள பல பேருக்கு தங்கம் வாங்கணும்னா ஆயிரக்கணக்கிலும் லட்சக்கணக்கிலும் வேணும், நகைக்கடைக்கு தான் போகணும்னு ஒரு தவறான எண்ணம் இருக்கு இல்லைங்களா? ஆனா இன்னைக்கு தேதியில வெறும் 10 ரூபாய் இருந்தா கூட நம்மளால டிஜிட்டல் முறையில 24 கேரட் சுத்தமான தங்கத்தை முதலீடு செய்ய முடியும். உதாரணத்துக்கு சொல்றேனே, கயல்விழி சிவப்பு டப்பால தினமும் சேர்ற 20 ரூபாய் சில்லறைய வச்சு வாரம் 140 ரூபாய்க்கு டிஜிட்டல் தங்கம் வாங்குறாங்கன்னு வச்சுப்போம். மாசத்துக்கு 560 ரூபாய் மதிப்புள்ள தங்கம் அவங்க போன் வாலெட்ல சேரும். கடையில போனா 1/2 கிராம் தங்கத்தை கூட சில்லறையா தரமாட்டாங்க. ஆனா டிஜிட்டல் முறையில அந்த சில்லறை காசெல்லாம் கிராம கணக்குல தங்கமா மாற ஆரம்பிச்சது. நாளைக்கு தேவைப்படும்போது அத ஒரே கிளிக்ல பணமாவோ அல்லது நேரில் தங்க நாணயமாவோ மாத்திக்கலாம். அடுத்து மஞ்சள் மற்றும் பச்சை டப்பால மாசம் 500 ரூபா அல்லது 1000 ரூபாய் சேரும்போது அது அப்படியே போன் மூலம் ஒரு நல்ல மியூச்சுவல் ஃபண்ட்ல, குறிப்பா இண்டெக்ஸ் ஃபண்ட் அல்லது ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட்ல எஸ்ஐபி முறையில முதலீடு பண்ணாங்க. ஐயோ, மியூச்சுவல் ஃபண்ட்னாலே பயமா இருக்கே, ஷேர் மார்க்கெட் சரிஞ்சா காசு போயிடுமே நீ யோசிக்காதீங்க. இண்டெக்ஸ் ஃபண்டுங்கிறது இந்தியாவோட டாப் 50 நிறுவனங்கள்ல நம்ம பணத்தை பிரிச்சு முதலீடு பண்ற ஒரு பாதுகாப்பான முறை. உதாரணத்துக்கு பாருங்களேன், கயல்விழி மாசம் 1000 ரூபாய் வீதம் ஒரு நல்ல ஃபண்ட்ல எஸ்ஐபி பண்றாங்க. சராசரியா 12% முதல் 15% வரை வட்டி லாபம் கிடைக்குதுன்னு வச்சுக்கிட்டா அவங்க 3 வருஷத்துல கையிலிருந்து போட்ட பணம் வெறும் 36,000 ரூபாய் தான். ஆனா கூட்டு வட்டி காம்பவுண்டிங் எஃபெக்ட் மேஜிக் மூலமா அந்த பணம் வேகமா பெருகி அவங்களுக்கு கை கொடுக்கும். பேங்க்ல போடுற சாதாரண வட்டி விகிதத்தை விட இது பல மடங்கு அதிகம்னு கயல்விழி தெளிவா புரிஞ்சுக்கிட்டாங்க. இது எல்லாத்தையும் விட ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த 10 நிமிட கற்றல் தான். தினமும் அதே 10 நிமிஷத்துல யூடியூப்ல பணத்தை எப்படி பெருக்கிறது, பட்ஜெட் மேனேஜ்மெண்ட் எப்படி பண்றது, பணவீக்கத்தை எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு பயனுள்ள தகவல்களை மட்டும் தேடி பார்த்து தன் அறிவை வளர்த்துக்கிட்டாங்க. உதாரணத்துக்கு, சாதாரணமா நாம கடைக்கு போகும்போது ஆஃபர்னு போட்டிருந்தா தேவையில்லாத பொருளை கூட வாங்கிட்டு வருவோம். ஆனா கயல்விழி யூடியூப்ல இன்ஃப்ளேஷன், பணவீக்கம் பத்தி கத்துக்கிட்ட பிறகு இன்னைக்கு நான் வாங்குற 100 ரூபாய் பொருளோட விலை அடுத்த வருஷம் 106 ரூபாய் ஆகும். அதனால் தேவையில்லாத ஆஃபர் பொருட்களுக்கு பணத்தை விரயம் செய்யக்கூடாதுங்கிற பொருளாதார அறிவை வளர்த்துக்கிட்டாங்க. இந்த 10 நிமிட பயிற்சி தான் அவங்கள ஒரு சாதாரண இல்லத்தரசியிலிருந்து ஒரு சிறந்த ஹோம் ஃபைனான்ஸ் மேனேஜரா மாத்துச்சு. நடுவுல கணவன் அமுதன் வந்து, என்ன கயல், எப்போ பார்த்தாலும் போன வச்சுக்கிட்டு என்ன பண்றன்னு கேக்கும்போது கூட கயல்விழி ரகசியமா புன்னகைச்சுப்பாங்களே தவிர விஷயம் என்னன்னு கடைசி வரைக்கும் மூச்சு விடவே இல்ல. ஏன்னா தன் குடும்பத்துக்கே ஒரு மிகப்பெரிய ஆச்சரியத்தை கொடுக்கணும்னு அவங்க மனசுக்குள்ள ஒரு பெரிய லட்சியமே ஓடிட்டு இருந்தது. அது என்ன ஆச்சரியம்னு அடுத்த காட்சியில பாப்போமா? நாட்கள் நகர்ந்தது, மாதங்கள் ஓடுச்சு. சரியா 3 வருஷங்கள் ஓடி முடிஞ்சிடுச்சு. கயல்விழி சளைக்காம தினமும் அந்த 10 நிமிட சேமிப்பையும் முதலீட்டையும் செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. ஒரு நாள் அமுதனின் தம்பி காலேஜ் படிப்பு செலவுக்காகவும் அட்மிஷனுக்காகவும் திடீர்னு 3 லட்சம் ரூபாய் பணம் தேவைப்பட்டுச்சு. மாச சம்பளக்காரரான அமுதன் பதறி போயிட்டான். ஐயோ, கையில ஒரு பைசா சேமிப்பில்லையே, இவ்வளவு பெரிய தொகைக்கு எந்த வட்டி கடைக்காரங்கிட்ட போய் கை கட்டி நிக்க போறோமோ, அதிக வட்டிக்கு கடன் வாங்க வேண்டியிருக்குமே அப்படின்னு தலையில கை வச்சுக்கிட்டு ஹாலில் அங்கும் இங்கும் கவலையோட புலம்பிக்கிட்டு இருந்தான். அப்பதான் நம்ம கயல்விழி மெதுவா சமையலறையிலிருந்து சிரிச்ச முகத்தோட வந்து தன் போனை அமுதன் கையில கொடுத்தாங்க. என்னடி இது, நான் கடனை நினைச்சு பயந்து போய் உட்கார்ந்திருக்கேன், போனை தர நான் அமுதன் அழுத்துக்கிட்டே அந்த போன் ஸ்கிரீனை பார்த்தான். அடுத்த வினாடி அமுதன் முகம் அப்படியே அதிர்ச்சியில உறைஞ்சு போச்சு. அவன் கண்ண அவனாலேயே நம்ப முடியல. போன் ஸ்கிரீன்ல பச்சை நிற எழுத்துக்கள்ல டோட்டல் பேலன்ஸ் 5,12,000 ரூபாய் அப்படின்னு மின்னிக்கிட்டு இருந்துச்சு. அமுதனுக்கு கண்ணீரே வந்துடுச்சு. கயல், இது இது நிஜமாவே நம்ம அக்கவுண்ட் காசுதானா? 5,12,000 ரூபாயா? உனக்கு ஏது இவ்வளவு பெரிய காசு? நீ எந்த வேலைக்கும் போகலையே, யார்கிட்டயும் கடன் எதுவும் வாங்கலையே அப்படின்னு ஆச்சரியத்தோட கத்தினா. கயல்விழி ரொம்பவே பெருமையா சொன்னாங்க. இது வேற ஒன்னும் இல்லைங்க, கடந்த 3 வருஷமா நாம சமையலறை 3 டப்பாக்கள்ல மிச்சப்படுத்தின சில்லறை பணமும் வீண் செலவை தவிர்த்த காசுந்தான். உதாரணத்துக்கு கணக்கு பண்ணி பாருங்களேன்.
நம்ம சிவப்பு மஞ்சள் பச்சை டப்பாக்கள் மூலமா மாசம் சராசரியாக சேர்த்த 3000 ரூபாய் முதல் 3500 ரூபாய் வரை பணத்தை நான் சும்மா பேங்க்ல போடாம தினமும் 10 நிமிஷம் ஒதுக்கி டிஜிட்டல் தங்கத்திலையும் நல்ல மியூச்சுவல் ஃபண்ட் எஸ்ஐபிலையும் முதலீடு செஞ்சேன். 3 வருஷத்துல நாம சிறுக சிறுக சேமிச்சு முதலீடு பண்ண அசல் தொகையே கிட்டத்தட்ட 1,20,000 ரூபாய் கிட்ட வந்துடுச்சு. அதுபோக பங்குச்சந்தையோட வளர்ச்சி மற்றும் கூட்டு வட்டி காம்பவுண்டிங் எஃபெக்ட் தந்த அற்புத லாபத்தால இன்னைக்கு அது 5,12,000 ரூபாயா பெருக்கி நிற்குதுங்க அப்படின்னு தெளிவா விளக்குனாங்க. அமுதன் தன் பொண்டாட்டிய பார்த்த பார்வை இருக்கே, என் வீட்டின் மகாலட்சுமியே நீதாண்டிங்கிற மாதிரி ஆச்சரியத்துல மெய்சிலிர்த்து நின்னான். அன்னைக்குன்னு பார்த்து வழக்கம் போல கயல்விழிய பார்த்து புடவை வாங்கலாம் ஸ்நாக்ஸ் வாங்கலான்னு கூப்பிட வந்த அந்த பக்கத்து வீட்டு அகிலா இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு அப்படியே ஆடி போயிட்டா. கயல், இத்தனை நாளா உன்னை சாதாரண இல்லத்தரசின்னு நினைச்சேன், நீ மிகப்பெரிய ஃபைனான்ஸ் மேனேஜர்டி, எனக்கு இந்த 3 பாக்ஸ் வித்தைய சொல்லிக் கொடேன்னு கை கட்டி மரியாதையா நின்னா. பாத்தீங்களா, 3 வருஷத்துல 5 லட்சம் ரூபாய் சேமிக்கணும்னா பெரிய ஆபீஸ் வேலைக்கோ மாசம் லட்சங்கள்ல சம்பளம் வாங்குற வேலைக்கு போகணும்னு எந்த அவசியமும் இல்ல. நம்மள பல இல்லத்தரசிகள், ஐயோ நாம 4 சுவற்றுக்குள்ள தானே இருக்கோம், நம்மளால என்ன பெருசா சாதிச்சிட முடியும், நம்ம வாழ்க்கை வீட்டின் சமையலறையோடவே முடிஞ்சிடுமோ அப்படின்னு உங்களை நீங்களே தாழ்வா நினைச்சு கவலைப்பட்டுட்டு இருக்கீங்களா? இன்னைக்கு கயல்விழியோட கதை உங்களுக்கு கத்துக் கொடுத்த மிகப்பெரிய பாடம் என்ன தெரியுமா? தேவையெல்லாம் சின்ன சின்ன வீண் செலவுகளையும் தேவையற்ற ஆசைகளையும் தவிர்க்கிற அந்த ஒரு கட்டுப்பாடான மனசு, அப்புறம் சமையலறையில மிச்சமாகிற சில்லறையையும் பணத்தையும் சரியான இடத்துல முதலீடு செய்யற தினமும் 10 நிமிஷ நேரம், இத செஞ்சாலே போதும். நீங்களும் உங்க குடும்பத்தோட நிதி சுதந்திரத்தை தீர்மானிக்கிற ஒரு தலை சிறந்த ஃபைனான்ஸ் மேனேஜரா மாற முடியும். நீங்களும் ஒரு இல்லத்தரசியா அல்லது இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற ஒரு கணவரா? நாளைக்கு பார்த்துக்கலாம்னு தள்ளி போடாம இன்னைக்கே உங்க சமையலறையில அந்த 3 டப்பாக்களை வைங்க. தினமும் வெறும் 10 நிமிஷம் உங்க குடும்பத்தோட பிரகாசமான எதிர்காலத்துக்காக ஒதுக்குங்க. உங்ககிட்ட ஒரு கடைசி கேள்வி, நீங்க உங்க சமையலறையில அந்த 3 பாக்ஸ் ஃபார்முலாவை இன்னைக்கே ஆரம்பிக்க தயாரா இருக்கீங்களா அப்படின்னு மறக்காம கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல டைப் பண்ணி சொல்லுங்க. இந்த கயல்விழி ஃபார்முலா உங்க மனசுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்க போட்டு உங்க வீட்ல இருக்கிற உங்க சொந்தக்காரங்கள்ல இருக்கிற எல்லா இல்லத்தரசிகளுக்கும் அக்காமார்களுக்கும் உடனே ஷேர் பண்ணுங்க. அவங்களும் தங்களோட சேமிப்பு பயணத்தை ஆரம்பிக்கட்டும். இது போன்ற பயனுள்ள சேமிப்பு ரகசியங்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.